திமுக 100 தொகுதி கூட ஜெயிக்காது. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதிக்கு வந்த சிக்கல். எதிர்பாராத அலையால் திசை மாறிய ஓட்டுகள். அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுகவின் 2.0 ஆட்சி தொடரும் என்று கூறி வருகிறார். ஆனால் எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டுகளுக்கு பிறகு அவர்களின் வேகம் குறைந்துவிட்டது. காரணம், அந்த ரிப்போர்ட் எல்லாமே திமுகவின் ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்டவை. அதனால்தான் வெளியான எக்ஸிட் போல் தகவல்களில் 4 நிறுவனங்கள் திமுக வெற்றி பெறும் என்று சொன்ன போதும் திமுகவினர் மத்தியில் மகிழ்ச்சி இல்லை. இந்த நேரத்தில் மு.க.ஸ்டாலினின் மருமகன் சபரீசனின் பெண் நிறுவனம் நடத்திய ஒரு சர்வேயில் திமுகவுக்கு இந்த முறை 100 தொகுதிகள் கூட கிடைக்காது என்கிற தகவல் தெரிய வந்துள்ளதாம். இது எக்ஸிட் போல் சர்வே முடிவுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டதாம். குறிப்பாக இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களை சந்தித்து இந்த சர்வே எடுத்துள்ளார்கள். அதில் பெரும்பாலானோர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக தெரிவித்துள்ளார்களாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 70% மக்கள் திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறதாம். இப்படி மக்களின் மனநிலை இருப்பதை தெரிந்து கொண்டுதான் வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு பணம் கொடுத்து திமுக வெற்றி பெற்று வருவது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் இந்த முறை 100 தொகுதிக்கு திமுக பெரும் சிக்கல் பட வேண்டியதிருக்கும். கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் சொல்ல முடியாது. அவர்களை அதிமுக மற்றும் தவேக வேட்பாளர்கள் தோல்வியடைய செய்துவிட்டதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிய வந்துள்ளதாம். குறிப்பாக கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் இந்த முறை வெற்றி பறிபோகிறது என்று கூறியுள்ள பெண் நிறுவனம் மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியை கூட இந்த முறை சிக்கலை சந்திக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்களாம். கடந்த முறை வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி ஆரம்பத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்தார். கடைசி நேரத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை மு.க.ஸ்டாலின் ஆரம்பத்திலிருந்தே தொடங்கி கடைசி நேரம் வரை பின்னடைவை சந்திப்பாராம். அதனால்தான் அவர் வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகம் என்றும் கூறியுள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணம், அதிமுக மற்றும் தவேக கட்சியினர் கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்த மக்களை டார்கெட்டாக வைத்து தங்களது வேட்பாளர்களை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார்கள். அப்படி திமுகவை கொளத்தூரில் தொடர்ந்து வெற்றி பெற வைத்து வந்த மக்களை இந்த முறை மற்ற கட்சிகள் பக்கம் திரும்பும் நிலை உருவாகியுள்ளதாம். குறிப்பாக அங்கு சிறுபான்மையினரும் அதிகமாக உள்ளார்கள். அவர்களை தவேக தங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறது. மற்றபடி அங்குள்ள பெருவாரியான இந்துக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுள்ளார்கள். இப்படி கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களை டார்கெட்டாக வைத்து இந்த கட்சி தங்களது வேட்பாளர்களை களமிறக்கியதுதான் மு.க.ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதாம். முக்கியமாக திமுகவின் கோட்டையாக திகழும் பல தொகுதிகளில் விஜயின் அலை பெரிய அளவில் அடித்திருப்பதாக தெரிய வந்துள்ளதாம். குறிப்பாக மு.க.ஸ்டாலின் தான் தொடர்ந்து கொளத்தூரில் போட்டியிட்டு வருவதால் அந்த தொகுதிகளுக்கு பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறார். என்றாலும் இளைய சமுதாயம், பெண்களும் திமுகவை பெரிய அளவில் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை மாதந்தோறும் தான் 1000 ரூபாய் கொடுத்ததால் தனக்கு தான் பெண்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நினைக்கிறார். ஆனால் பெருவாரியான பெண்களுக்கு திமுக மீது அதிருப்தி தான் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் மற்றும் நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள் போன்ற விஷயங்கள் பெண்கள் மத்தியில் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்ப்பலையை உருவாக்கியிருப்பதாகவும் பெண் நிறுவனம் தெரிவித்துள்ளதாம். அதனால்தான் பெண்களுக்கு பல சலுகைகள் செய்தாலும் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான செயல்களையும் திமுக செய்கிறது. இது கண்டிப்பாக பெண்களுக்கான ஆட்சி அல்ல என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்களாம். அதனால்தான் இந்த தேர்தலில் ஒரு மாற்று சக்தியாக விஜய் களமிறங்கியதால் மு.க.ஸ்டாலின் மீது பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்த தமிழக மக்கள் இந்த முறை திமுகவுக்கு எதிரான தங்களது ஓட்டுகளை பதிவு செய்து விட்டார்கள். அதனால்தான் கொளத்தூரில் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு கடும் சிக்கலை சந்திப்பார் என்று பெண் நிறுவனம் அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த முறை திமுகவுக்கு கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வரை மிகப்பெரிய வாக்கு சரிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மீண்டும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்த போதும் கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் இந்த முறை விஜய் பக்கம் திரும்பி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையை மு.க.ஸ்டாலின் இழந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இப்படி ஒரு ரிப்போர்ட் பெண் நிறுவனம் கொடுத்ததை அடுத்து அறிவாலய வட்டாரம் பெரும் கலவரத்தில் இருப்பதோடு தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகிறதோ என்று தெரியாமல் தடுமாறி கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகள் தங்கள் வசப்படுத்திக் கொண்டு அவர்கள் வெற்றி பெறும் தொகுதியை வைத்து எப்படியும் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த செய்தி. யார் அந்த முருகன் பெயர் கொண்ட தலைவர்? தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் இவர்தான். மகா சிவநாடி ஜோதிடர் வெளியிட்ட பரபரப்பு தகவல்.
வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள மகா சிவநாடி ஜோதிடர் சிவசாமி என்பவர் நேற்று ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார். ஒருவரது பெருவிரல் ரேகையை கொண்டு அவர்களின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை ஓலைச்சுவடி மூலமாக கணித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட நாடி ஜோதிடத்தை சித்தர்கள் எழுதி வைத்ததாக கூறுகிறார்கள். இந்த நாடி ஜோதிடமானது தமிழ்நாடு மட்டுமின்றி உலக அளவில் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது. அதனால்தான் இதை கேட்டு அறிய வெளிநாட்டு மக்களும் இந்த வைத்தீஸ்வரன் கோவில் பக்கம் வருகிறார்கள். அங்கு மகா சிவநாடி ஜோதிடம், அகத்தியர் நாடி ஜோதிடம் உள்ளிட்ட சித்தர்களால் அருளப்பட்ட பல ஓலைச்சுவடி நாடி ஜோதிட மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கோவிலுக்கு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி சென்றுள்ளார். அப்போது அவர் தனது கைரேகையை பதிவு செய்து நாடி ஜோதிடம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் எடப்பாடிக்கு நாடி ஜோதிடம் பார்த்த சிவசாமி என்பவர் அவரது பெருவிரல் ரேகை என்ன சொல்கிறது என்பது குறித்து ஒரு தகவலை வெளியிட்டு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் கூறுகையில், சித்தர்களால் பாடல் வடிவில் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட ஆருட காண்டங்களில் வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் யார் அமர்வார் என்பது குறித்து ஒரு தகவலை பதிவிட்டுள்ளார். அவர் பாடலாக குறிப்பிடும்போது சிவனின் இளைய மகன் பெயர் கொண்ட நபர், அந்த நபர் நல்லவர்களின் துணையுடன் மீண்டும் முதலமைச்சர் பதவி ஏற்பார் என்று அவர் அந்த பாடலில் தெரிவித்திருக்கிறார். அதாவது சிவனின் இளைய மகன் என்றால் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் பெயர்களில் ஒன்று பழனிசாமி என்பது தெரிய வந்திருக்கிறது. இப்படி எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறார் என்று இந்த நாடி ஜோதிடர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மீண்டும் சிவனின் இளைய மகன் பெயர் கொண்ட நபர் முதலமைச்சர் ஆகிறார் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதால் அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி சொல்லி இருக்கிறார் என்பது உறுதியாக தெரிகிறது. ஏற்கனவே நாடி ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பலமுறை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மக்களவை பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார் என்று கடந்த முறை கணித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதுவும் சில நல்லவர்களின் உதவியோடு என்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அவர் ஆட்சி அமைப்பார் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படி நாடி ஜோதிடர் சிவசாமி வெளியிட்ட செய்தி திமுக வட்டாரத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், கடந்த காலங்களில் இந்த நாடி ஜோதிடர் சொல்லப்பட்டு வந்த விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதால் ஒருவேளை இந்த முறை அது நடந்துவிடுமோ என்று திமுக பதட்டம் அடைந்துள்ளது. அதுவும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடுவதால் திமுக, அதிமுக தரப்பு கடுமையான படபடப்பில் காணப்படுகிறார்கள். ஏற்கனவே வெளியான எக்ஸிட் போல் தகவல்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த அதே சமயம் இப்போது நாடி ஜோதிடம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சொல்லப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தற்போது முருகன் பெயர் கொண்ட நபரே அடுத்த முதலமைச்சராக வருவார் என்கிற இந்த விவகாரம் சோசியல் மீடியாவில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசியலில் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் சொல்கிறார் மாணிக்கம் தாகூர். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் விழுந்துவிட்டது. கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விவகாரத்தில் 2 கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. என்றாலும் ராகுல் காந்தி திமுக உடனான கூட்டணியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் சோனியா காந்தியை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார் மு.க. ஸ்டாலின். இருப்பினும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையிலான விரிசல் என்பது பெரிய அளவில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூர் தற்போது ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அவர் தமிழகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிறார். அவரது பேரடியிலும் கூட்டத்திலும் இளைஞர்களும் பெண்களும் கூடுவதை பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய தாக்கத்தை நிகழ்த்துவார் என்பது தெரிய வந்துள்ளது என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்த மாணிக்கம் தாகூர் இப்போது தாங்கள் ஜென்ம எதிரியாக பார்க்கும் விஜய் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்று கூறியதற்கு திமுக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது.